உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி மற்றும் ராகு. முதலில் மேசம். 2-7 கூடிய சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருப்பதும் 5 கூடிய சூரியன் தன குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் நல்ல அமைப்பு. மிதுன ராசியில் குருவும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள். மிக அழகான முறையில் புதிய திட்டங்களை அமல்படுத்தலாம். தெய்வ பயணங்கள் அதிகரிக்கும். வியாபார தொடர்புகள் பலமாகும். 7க்குரியவர் ராசியில் இருப்பதால் நண்பர்களாலும் மனைவி மற்றும் அவரை சார்ந்தவர்களாலும் நல்ல பலன் கிடைக்கும். சனி ராகு லாபஸ்தானத்தில் வீரியம் பெற்று இணைந்திருப்பதால் லாபத்தில் ஒரு குறையும் இருக்காது. ராசிநாதனின் நீசகதி விலகுவதால் ராசி சற்று பலம் பெறுகிறது. 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இணைகிறார்கள். சனி ராகு பார்வையில் இருப்பதால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். சில நேரங்களில் வேலைகளில் தவறுகள் நிகழும். மனம் எதிர்மறையான விஷயங்களை நினைத்து குழம்பத் தொடங்கும். பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் வரலாம். சந்திராஷ்டமம் 9/6/2025 காலை 8:37 மணி முதல் 11/6/2025 இரவு 7:56 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது ரிஷபம். 2இல் புதன் ஆட்சி. லாபாதிபதி குரு 2இல் இருக்கிறார். இவைகள் ராசிக்கு அதிர்ஷ்டம் செய்யும் அமைப்புகள். தொழில் ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் பலமாக இணைந்துள்ளார்கள். 12இல் சுக்கிரன் இருக்கிறார். அன்புக்கும் இன்பத்திற்கும் பஞ்சமில்லை. ஆனால் சுபச்செலவுகள் இருக்கும். ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். பொருள் வரவு இருக்கும். இதுவரை காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். சிலர் புதிய வீடு கட்டி குடியேற வேண்டும் என்று நினைத்த எண்ணம் நிறைவேறும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புண்டு. எதுவாக இருந்தாலும் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். ராசியில் சூரியன் இருப்பதால் உடல்நிலையில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு அதிகம். பித்த நோய் அதிகரிக்கும். அஜீரணம், தலைப்பகுதி, எலும்பில் வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும். சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதாலும் சனியின் பார்வையில் வருவதாலும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் 11/6/2025 இரவு 7:57 மணி முதல் 14/6/2025 காலை 5:24 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும். நன்மைகள் நடக்கும். அடுத்தது மிதுனம். ராசியில் ராசிநாதன் வந்து அமர்வது பலம். சுகாதிபதியும் அவரே என்பதால் சுகங்களுக்கு குறையிருக்காது. குரு சப்தம ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். தெய்வீக பயணங்கள் செய்வீர்கள். வாழ்வில் ஏற்படும் சில மாற்றங்களை ரசிக்க ஆரம்பிப்பீர்கள். அது உங்களுக்கு இனிமையாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் எதையும் சமாளிப்பதில் பிரச்சனைகள் இருக்காது. உணர்ச்சி வசப்படுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார்கள். சகோதர உறவுகள் மனக்கசப்பை தரலாம். பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்ளலாம். பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். ஒரு வகையில் சனி ஆட்சி பெற்றிருப்பது நலம்தான் என்றாலும் செவ்வாய் கேது பார்வை என்பதால் தொழில் விஸ்தரிப்பு முதலியவற்றில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 14/6/2025 காலை 5:25 மணி முதல் 16/6/2025 மதியம் 12:57 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது கடகம். ராசியில் இருந்த செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு நகர்ந்து விட்டார். லாபஸ்தானத்தில் தன குடும்பாதிபதி சூரியன் பிரகாசமாக இருக்கின்றார். 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் ராசிநாதன் வலிமையிழந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உருவாகும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். வீடு மனை வாங்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 12ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் அவரால் தொந்தரவு இருக்காது. புத்திபூர்வமான காரியங்களை அணுகுவீர்கள். உறவினர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும்.
12 குரு இருப்பதால் விரையச்செலவுகள் உருவாகும். 2ஆம் இடத்தில் கேது செவ்வாய் இணைந்திருப்பதால் 2 செவ்வாய்களில் ஒரே இடத்தில் இணைந்திருப்பது போலத்தான் நிலைமை. அதோடு சனியின் பார்வையும் இருக்கிறது. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். உடல் நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். யாரையும் நம்பி எதிலும் ஈடுபடாதீர்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். பரிகாரம்: நரசிம்மர் மாலை பிரதோஷ காலத்தில் வழிபடுங்கள். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் 10ல் தொழில் ஸ்தானத்தில் பலமாக அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் குரு, புதன், பாகிஸ்தானத்தில் சுக்கிரன், பல கிரகங்கள் சாதகமாக இருக்கும் நிலையில் உங்களுடைய எண்ணங்கள் மிகச் சரியாக வடிவமைக்கப்பட்டால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். பூர்வீக சொத்துகள் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக முடிவாகும். தந்தை வழி மனக்கசப்புகள் மாறும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் கௌரவம் உயரும். ராசியில் செவ்வாய் இருக்கின்றார். யோக பலன்களை நன்றாக செய்வார். தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார். துணிச்சலோடு காரியங்களை செய்யும் ஆற்றலை தருவார். செவ்வாய் சனி ராகுவால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவசரப்பட்டால் காரியம் கெட்டுவிடும். 7ஆம் இடம் என்பதால் கணவன் அல்லது மனைவி இவர்களின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். பாகஸ்தர்கள் தொழிலில் சிக்கலை ஏற்படுத்தலாம். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் மனக்கசப்புகள் வரலாம். பரிகாரம்: ஜென்மத்தில் கேதிருப்பதால் விநாயகரை விடாமல் வணங்குங்கள். வெற்றியை தருவார். அடுத்தது கன்னி. இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வந்து கேதுவோடு இணைகிறார். மேஷ ராசியில் உள்ள சுக்கிரன் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் அந்த வீடு பலம் பெறுகிறது. குடும்பமும் பொருளாதாரமும் சிக்கலின்றி இருக்கும். அதோடு அந்த ஸ்தானத்திற்கு குருவின் பார்வையும் கிடைக்கிறது. ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று குருவோடு இணைந்திருக்கிறார். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். துணிவான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் மாறி அமைதி கிடைக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதும் சனி ராகு பார்ப்பதும் மருத்துவ செலவுகளை அதிகரித்துவிடும். உடல்நிலையை மிக ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சகோதர உறவுகளில் கசப்புகள் வரலாம். சேமிப்பு குறையும். திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியிருக்கும். 10ல் உள்ள குருவால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பல பிரயாணங்கள் எதிர்பார்த்த பலனை செய்யாது. பரிகாரம்: தினம் விளக்கேற்று வைத்து மகாலட்சுமியை வணங்குங்கள். முடிந்தால் காலை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் 7லிருந்து ராசியை பார்ப்பது அற்புதமான அமைப்பு. இதுவரை 10ல் நீசகதியில் இருந்த தன குடும்பாதிபதி மற்றும் கலத்தராதிபதி செவ்வாய் சிம்ம ராசிக்கு மாறுவது சிறப்பு. அது லாபஸ்தானம். அதோடு அங்கே கேதுவும் இணைந்திருக்கிறார். இதைவிட முக்கியமாக குருவினுடைய பார்வை ராசியில் படுகிறது. துலாம் ராசிக்கு சாதகமான அமைப்புகள் இல்லாமல் இருக்கின்றன. வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு என எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் இருக்கின்றன. சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்திருப்பதால் தொழில் போட்டிகள் குறைந்து லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கவிஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாய் சனி ராகு பார்வை 5ஆம் இடத்தின் பலத்தை குறைத்து குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தை சொல்லுகின்றன. அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்களும் பிரயாணங்களும் அதிகரிக்கும். அஜீரணம் அதிகரிக்கும். தோல் நோய்கள் உருவாகலாம். சகோதர கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. பரிகாரம்: மாலை விளக்கேற்றி வைத்து நரசிம்மரை வணங்குங்கள். நல்லது நடக்கும். அடுத்தது விருச்சிகம். இதுவரை நீசகதியில் இருந்த செவ்வாய் பலம் பெற்று 10ஆம் இடத்துக்கு நகர்வது சிறப்பு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். புதிய தொழில் முயற்சி தொடங்கும் எண்ணம் ஏற்படும். சொத்துக்களை வாங்கும் முயற்சி சாதகமாக அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்கும். அஷ்டமத்தில் குரு புதன் இருக்கின்றார்கள். 8க்குரிய புதன் 8ஆம் இடத்தில் மறைவதால் பெரும் சிரமங்கள் ஏற்படாது. மறைமுக உதவிகளும் ஆதரவும் கிடைக்கும். குருவின் பார்வை தன குடும்ப ராசியில் படிவதால் குடும்ப பிரச்சனைகள் பெரிய அளவில் ஏற்படாது. பொருளாதார பிரச்சனைகளும் ஏற்படாது என்பது ஒன்றே இப்போதைக்கு ஆறுதல். அஷ்டம குரு என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 7ல் சூரியன் ராசியை பார்க்கின்ற அர்த்தாஷ்டம சனி ராகு அதோடு செவ்வாயின் பார்வை இவைகளெல்லாம் மனதளவிலும் உடலளவிலும் சிரமங்களை தரும் அமைப்பு. குறிப்பாக உடல் நலனில் மிகுந்த அக்கறை தேவை. 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் எந்த பயனும் இல்லாத தகவல் தொடர்புகள் பிரயாணங்கள் ஏற்படலாம். 6ல் சுக்கிரன் இருப்பதால் மனதில் கவலை அழித்துக் கொண்டே இருக்கும். பரிகாரம்: 9/6/2025 முதல்
11/6/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: கந்தனை வணங்குங்கள், உங்களது கவலைகள் தீரும். அடுத்தது தனுசு. கலத்தர தொழிற்காரக புதன் குருவோடு இணைந்து ராசியை பார்க்கின்றார். தொழில் சிந்தனைகள் மேலோங்கும், தொழில்கள் முன்னேறும், புதிய தொழில்களுக்கான திட்டங்கள் உருவாகும், உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக முயற்சி செய்தவர்களுக்கு படிக்கும் நேரம் இது. 6இல் சூரியன் அமர்ந்திருப்பதால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். 5இல் சுக்கிரன் என்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அகலும், ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீர்கள், அதனால் குடும்பத்தில் அமைதி இருக்கும். 3ஆம் இடத்தில் ராகு சனி இணைந்திருப்பது நல்ல அமைப்பு. சம்பளம், கௌரவம் இவற்றுக்காக நல்ல நிறுவனத்திற்கு மாறலாம் என்று நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கிரக அமைப்புகள் உள்ளன. சகோதர உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம். சுபகாரியங்கள் அதிகரிக்கும். கற்பனையான அனுமான எண்ணங்கள் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். எதையும் விசாரிக்காமல் உடனடி முடிவுக்கு வர வேண்டாம். 11/6/2025 முதல் 13/6/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளையில் காரமான பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: ஆதிபராசக்தியை வணங்க ஆற்றல் வளரும். வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று தீபமேற்றுங்கள். அடுத்தது மகரம். இப்போது உள்ள சாதகமான கிரகம் சுக்கிரன். அவர் 4இல் பலம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் லாபம் நன்றாக இருக்கும். சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷம் கூடும். இதுவரை 5இல் இருந்த புதன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கின்றார். அவர் பாக்கியாதிபதியும் கூட. பொருளாதார வளம் சிறக்கும். தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இடம் மற்றும் வீடு மாற்றம் நிகழும். வீடுகளை பழுதுபார்க்கும் பணி செய்யும் வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். 2ஆம் இடத்தில் சனி, ராகு, அஷ்டமத்தில் செவ்வாய் மற்றும் கேது, 5ஆம் இடத்தில் சூரியன் இவைகளெல்லாம் சிறப்பான பலன்களை தரும் அமைப்பு அல்ல. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் சாதகங்களை பாதகங்களாக மாற்றிவிடும் என்பதால் எதிலும் கவனக்குறைவு கூடாது. சேமிப்பு கரையும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். 13/6/2025 முதல் 16/6/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள். சூரிய நாராயணரை வணங்குங்கள். அடுத்தது கும்பம். ராசிக்கு 3இல் சுக்கிரன், ராசிக்கு 5இல் குரு. அவர் ராசியை பார்க்கின்றார். மிதுன ராசியில் ஆட்சி பலத்தோடு புதன் குருவோடு இணைந்திருக்கின்றார். 5ஆம் இடம் என்பதால் குருவாலும் புதன் ஆட்சியோடு இருப்பதாலும் பலம் பெறுகிறது. இதனால் ராசியில் உள்ள சனி, ராகுவால் வரும் சிரமங்கள் குறைந்து பூர்வ புண்ணிய பலத்தினால் சந்தோஷமும் மன நிம்மதியும் உருவாகும். யோக அமைப்புகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனதில் உற்சாகம் குடிகொள்ளும். புதிதாக வீடு வாங்க நினைப்பவர்கள், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான வாய்ப்பினை பெறுவார்கள். பாகிஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் எதிர்பாராத உதவிகளும் ஒத்துழைப்பும் உங்களை உயர்த்தும். 4ஆம் இடத்தில் சூரியன் என்பதால் யாரிடமும் பகைமை பாராட்ட வேண்டாம். புதன் குரு இணைவு சில நேரங்களில் சம்பந்தமில்லாதவர்களிடம் ஏச்சும் பேச்சும் வாங்கும் நிலை கொடுக்கும். பிறருக்கு நீங்கள் செய்கின்ற நன்மைகள் கூட பிரச்சனைகளை தரலாம். பரிகாரம்: ஒருமுறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது மீனம். சூரியன், சுக்கிரன் பலமாக இருக்கின்றார்கள். செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் வரவுகளும் வந்துவிடும். பக்தி அதிகரிக்கும். திருக்கோயில் தரிசனம் உண்டு. பெரியவர்களின் ஆசிகள் கிடைக்கும். 3இல் சூரியன் இருப்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்கும். அரசாங்க உதவிகள் உண்டு. முக்கியஸ்தர்களின் நட்பு கிடைக்கும். 2இல் சுக்கிரன் இருப்பதால் பொருளாதார உயர்வு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதியவர்களின் வருகையால் சந்தோஷம் கிடைக்கும். அரசாங்க தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அமைப்பு உண்டு. முயற்சியை கைவிட வேண்டாம். 12ஆம் இடத்தில் சனி, ராகு, ஜனரிச்சனின் துன்பம் இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை. தூக்கம் குறையும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். சுபகாரியங்களில் தாமதம் ஏற்படலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். தொழில் முயற்சிகளை தள்ளி வைக்கவும். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். பரிகாரம்: சனி, ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்கள். உங்களது அனைத்து துன்பங்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.